வாய்ஸ் ரொம்ப நேரம் நோன்ன பின்னால் ரிசர்ச் படி இதுக்குள்ளே இந்த கேவுக்குள்ளே வார்டன் இருக்கும். ஓவராக பேசாமல் கேமுக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வார்டன் கேவுக்குள்ளே நம்ம போக போகிறோம். அதாவது குணா கேவுன்றோம். இந்த கேவுக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்கிறவங்க JJZ, நான் தான் உங்கள் JJ. ஓகே, ஓரா பேசாமல் நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? டேய் வாங்க, எப்படி உங்களுக்கு இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கிடச்சின்னு சொல்லிவிடு. கோஸ் இவங்க எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்தோம். ஒரு டைமண்ட் ஃபோர்டு கொடுத்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட் பண்ணி கொடுத்தோம். ஸோ மறந்துடாதீங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது எப்போ போடணும்னு நினச்சேன், ரொம்ப நாளாக போட முடியல. ரைட்டு டேய், எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட நீ சொல்லாமல் இன்னைக்கு போடுறேன். இந்தா வாங்கிக்க. பல விஷயத்தை என்கிட்ட ஒழிச்சு வச்சுன்னு எனக்கு தெரியும். போடா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போயிடலாம். தேவையான பொருளெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு அந்த கேவுக்கு போகிறதுக்கான வழி. அதுக்கு மிச்சம் இங்கே நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எக்கச்சக்கமாக போட்டு விட்ருவோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிற ஃபோட்டோஸுங்க. அதுக்கு மிச்சம் இல்லாமல் அங்கே கிடைச்ச லூட்டுங்க. ஓகேங்களா? ஒரு 18 செஸ்ட்டு கிடச்சிக்கும். அதுதான் நாங்கள் லூட் அடித்தோம், வேறு எதுவுமே கிடைக்கலங்க. ஓகேங்களா? ஒரு 18 செஸ்ட்டு எடுத்தோம், ஒரு சில குப்பை ஐட்டம்ஸ் எடுத்தோம். மிச்சப்படி வேறு எதுவுமே கிடைக்கல. நான் இப்போயே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஓகே, 18 செஸ்ட்டு கிடச்சிச்சு. நான் திரும்பி சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போவோம். ஓகேங்களா? டேய் சீக்கிரம் வாடா, இங்கே ரெடி ஆகிட்டோம், நம்ம போகலாம். ஸோ நான் இங்கேருந்து எங்கே இருக்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட 3 டேஸாக நாங்கள் அங்கே போனோம். ஆனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ரியல் 3 டேஸ். ஓகேங்களா? கேம்குள்ளே இல்லை. ஓகேங்களா? அப்படின்னா அந்தளவுக்கு யோசிச்சுக்கோங்க. நாங்கள் 4th டேயாக போய் சேர்ந்தோமே. ஓகே, எனிவேஸ், ஸோ எப்படியோ நாங்கள் போய் சேர்ந்து இப்போது வீடியோ ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த குதிரை எடுத்துக்கணும். இந்த குதிரைக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்படியே அவன் குதிரைக்கு பேரும் அப்படியே சொல்லிடுங்க. ஓகே, இப்போ நம்ம அங்கே போயிட்டு நாங்கள் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோம். சென்டரில் இங்கே ஃபுல்லாக ஃபோட்டோஸ் போட்டோம். ஏன்னா அங்கே வார்டனை போட்டு தரது தான். ஸோ இங்கே நானும் பேச மாட்டேன், அவனும் பேச மாட்டான். டேய் நான் பேசக்கூடாதோ? இவன் சொல்லிட்டாங்கன்னா நான் பேச மாட்டேன். கைஸ், லைக் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் எடுத்தோன்னு ஃபோட்டோஸை மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், டைமண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஜஸ்ட் 18 கிடச்சிச்சு. புக்ஸ் எல்லாம் ரொம்ப மட்டமான என்சைன்மெண்ட் தான். ஒரு 4-5 புக்ஸ் தான் நல்ல புக்ஸு. மிச்சபடி லூட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கிடச்சிக்கிதுங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்புறம் நம்மளை திட்டக்கூடாது, காமிக்குதுன்னு சொல்லிட்டு 2 ஹூ கிடச்சிச்சு. நல்ல ஹூ. ஓகேங்களா? மிச்சபடி அவ்வளோ நிறைய ஐட்டம்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. பரவாயில்ல, நீங்கள் தான் இருக்கீங்களா. நம்ம கூட சீக்கிரம் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். Q&A வீடியோ போடலான்னு ஐடியா இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேய் பேசாதன்னு சொல்லி நீ பேசிட்டியா? சரி பரவாயில்ல, பேசிட்டியா? அப்புறமா ஆர்மல் டெம்ப்ளேட் ஒன்று கிடச்சிருந்துச்சி. அப்புறமா நம்ம ஒரு சுகர் கேன் ஃபார்மிங் கட்டிட்டோம். அது வீடியோ தான் என்னால் செய்ய முடியல. இதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. சீக்கிரம் வாடா வாடன்னு வந்துட்டானா? இல்லை ஒன்றும் வரல. அப்படின்னா நீ மட்டும் என்னத்துக்கு வந்த? சவுண்டுக்கு ஹெட்செட் தான் வந்தேன். பைத்தியக்காரப்ப போய் அப்புறமா அந்த நைட் விஷன் போர்ஷன் எடுத்துனா கண்ணு இங்கே கொஞ்சம் கூட தெரில. வியூ நம்மளோட கைஸ்க்கெல்லாம் காமிக்க வேணாம். கைஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? வார்டனை போட போகிறோம். நம்ம எல்லாரும் பார்த்து வார்டன் காலின்னு சொல்லுங்கள். கீல்டு பை ஜீவா கேமிங் ஜோன் அண்ட் JJன்னு போடுங்க. அதாவது JJZ அண்ட் JJன்னு போடுங்க, இல்லைனா JJ அண்ட் JJZன்னு போடுங்க. சீக்கிரம் கூடுறா அந்த நைட் விஷன் போர்ஷனை. இந்தோ ஓகே, இப்போ தான் வெளிச்சமாக இருக்கு. சீக்கிரம் போ, அந்த வார்டனை கூட்டிகிட்டு வா. அவன் எழுறான்னு பார்க்குறேன். போ சீக்கிரம். நானே போகிறேன் இரு.
முன்னாடி விட்டுரு. பார்த்து போடா, போயிட்டு வா. அதே மாதிரி வரும்போது வராத, வார்டன்கிட்ட அடி வாங்கிட்டு தான் நீ வரணும். உனக்கு எவ்வளோ கேவலமான புத்தி. டேய் சீக்கிரம் வாடா, லேக் அடிக்குது. வந்துட்டான்னு தான் நினைக்கிறேன் கைஸ். எங்கே அவன் காணும்? இதோ அங்கே இருக்கான் பாருங்க கைஸ். திறனா எனக்கு கூப்பிட்றேன் கைஸ். கஷ்டமான சூழ்நிலை, வார்டன் நாங்கள் போட போகிறோம். நீங்கள் லைக் போட்டிங்க. டேய் ஜேஜி செட்டு கேட்டு அவன் எப்படி இங்கே தான் வருவான்? பைத்தியம் மாதிரி எங்கேயாவது ஓடிட்டு போகிறேன். அவன் வேறு எங்கேயும் போக மாட்டான். மேம் வச்சுக்கோ, நான் திரும்பியும் சொல்கிறேன் கைஸ். உங்களுக்கு இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாகவும் இருக்கும். ஏன்னா வார்டன் வந்து நீங்கள் வார்டனை போடுறது இருந்தால் 2 பேர் போங்க ஓகேங்களா. ஒருத்தர் அடிச்சுட்டு 17 பிளாக்ஸ் தள்ளி போயிடுங்க ஓகேங்களா. ஆனால் சைடில் 17 பிளாக்ஸ் இருக்கக்கூடாது. டே பைத்தியம் இங்கே வராத. பாருங்கள், நான் 17 பிளாக்ஸ் போயிடுறேன். நீங்கள் வந்து நிற்கிறது, அவன் கரெக்டாக இங்கே வந்ததோடனே பொசிஷனில் இங்கே நின்ட்டேன். ஆனால் எங்கள் பக்கத்துலேயே வந்து இடம் வேறு இருந்துச்சு. ஆனாலும் எப்படியே போட்டோம் ஓகேங்களா. அங்கே பாருங்கள் போட்டுனுங்கிறான். போடுறா ஜேஜி செட், போடுறான். வெறுப்பாகுது அவனை பார்க்கும்போதே. ஓகே, அவனை போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ நான் 17 பிளாக்ஸ் இருக்கிறதுனால அவன் சோனிக் பீம் தாக்க முடியாது. பட் சைட்லேயும் நீங்கள் வந்து 17 பிளாக்ஸ் இருக்கணும். ஏன்னா சைடில் போயிட்டான்னா இருட்டாயிட்டு சோனிக் பீம் வச்சு உங்களை தாக்கிடும் ஓகேங்களா. எல்லாம் வீணாக போயிடும் ஓகேங்களா. ஸோ அதான் நான் சொன்னேன். என்னடா ஆச்சு? ஸ்வாடெல்லாம் உடஞ்சி போச்சுடா, போய் எடுத்துன்னு வரேன் இரு. சரி சீக்கிரம் போ. நான் அது வரைக்கும் அம்புக்குறி விட்டுனுக்கிறேன். அவன் மேலே வேறு டார்கெட் வச்சுக்கிறான். அந்த சைடு வந்துட போகிறான். சீக்கிரமாக எடுத்துக்கின்னு. வந்துட்டேன். சீக்கிரம்டா. இருடா வரேன். பாத்துரா சீக்கிரமா. அவன் பாரு இங்கே தான் நின்றுக்கிறான். இதோ வரேன். டேய் வார்டன், அவன்கிட்ட இந்த ஜேஜி ஜட்டு கிட்டே இது தேவைதானா? வாயை மூணு இந்த பிளேஸில் வந்து நில்லுவா, நான் அவனை பார்த்துக்கிறேன். ஸ்வாடுத்தாடா. வாயை மூடிட்டு போட. என் கையில் மாட்டினேன். இந்த ஆக்ஸ் வச்சு அவனை போடுறேன் இரு கைஸ். அவன் கிட்ட போன பின்னால எனக்கு ஜாஸ்தி பயம் ஆச்சு. ஆனால் அவன் சவுண்டு கேட்கும் போது பயங்கர அலறலாம் இருந்துச்சு, இருட்டாக இருந்துச்சு. அந்தளவுக்கு பயமாகிடுச்சு ஓகேங்களா. அவனும் உடம்பும் க்ரீப்பியாக இருக்குது. இந்த இடமும் பார்க்க பாருங்களாங்க. ஆக்ஸும் உடனே கொஞ்சம் சீக்கிரமாக டேமேஜ் ஆகுது ஓகேங்களா. பாருங்களாங்க என்ன ஸ்பீடில் டேமேஜ் ஆச்சு. ஆனாலும் ஜேஜி செட்டு யார், ஜேஜே யாருன்னு அவனுக்கு தெரியாதட்டுங்க. அதான் போட்டான். சூப்பர் ராஜா போட்ட. இப்போ நான் ஒன்று போடணும். அதுக்கு கூட்டின்னு வரப்போ. டே வேணாண்டா, ஒரு வீடியோ போதும். முடியாது, இன்னொரு வீடியோ வேணும். சுகேஷ் எனக்கு தெரிஞ்சிங்க ஸ்பீடு மூடு தான் போட்டாங்க, வேறு வழியே இல்லை. என் பேச்சை மீறி ஆனாலும் போனல, நீ அனுபவிப்படா. பார்த்தோம், நான் ஜெயிக்கிறேன்னா இல்லை நான் ஜெயிக்கிறேன். இந்த ஓவர் ஆக்டிங் டெய்லிக்கு பரவாயில்ல. ஓகே நான் ஒன்று அடிச்சிட்டேன். எப்பவும் போல நாங்கள் போய் நின்றுப்பேன். சீக்கிரமா சோர்த்து நினைக்கிறேன்ல இரு. டே இந்த இடத்துலலாம் ஃபுட்டு முக்கியம் இல்லை, நீ போடணும். சீன் காட்டுறான். எல்லாம் சீன் தாண்டா காட்டுவேன். சாப்பிட வார்டன் எப்பவுமே முதல் அடி எந்த தான் இருக்கும், வேறு யாரும் இருக்காது. ஓவராகி ஏன்டா என்னாச்சு? திரும்ப சோறு ஃபுட்டு காலி போய் கைஸ் இவனை பாருங்க, கரெக்ட் டைமில் இவன் சொதப்பிடுறான் கைஸ். ரொம்ப நல்லா கலக்கிட்டல. அது என்னடாச்சு? சோனிக் பீம் பார்க்குறான், என்னாச்சு? பஸ் வாடு கோணத்துறடா. நான் அப்பயே சொன்னேன் அங்கே வந்து அவனை அடிச்சிடுறான்னு. பேச்சை கேட்டியன், ஒன்றும் பண்ண முடியாது. அடி வாங்கினே கொஞ்ச நேரம் சாக வேண்டியதான். கைஸ் இவன் தப்பு பண்ணதுனால தான். தப்பு பண்ணாமல் என்னன்னா இப்படி ஆயிக்காது. நீங்களே கமெண்ட் சொல்லுங்கள், எஸ் ப்ரோனுங்க ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து அவனை கூப்பிடுவோம். டே வார்டன், நீங்கள் வாடா. வார்டன் ஏன் இந்த சத்தமும் அவனுக்கு கேட்கல? டே உள்ளே இருக்கான்னு நாட்டுங்குதுரா. சீக்கிரம் வெளியே வா. நீ வந்துட்டேன். சீக்கிரம்
இங்கே வந்தால் தான் இப்போ அவனை போட முடியும். வந்துட்டான். வந்தும் காலி ஆகிட்டியே. சரி இப்போ அவன் என் மேலே டார்கெட் வச்சிட்டான். மன்னிச்சிட்டான்டா. என் மேலே டார்கெட் வச்சிட்டான். இப்போ இப்படிக்கா அவன் வருவான், நீ அப்படிக்கா போடணும். ஓகேவா? இதுதான் பிளானு. இதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணணும்னா உனக்கு கழுத்தா மட்டும் வச்சு சாவடிச்சு. சரிடா, எனக்கு இந்த பிளான் புரிஞ்சிச்சு. டேய் சீக்கிரம் போய் நீ ஒளியா இப்படிக்கா வராதுடா பைத்தியம் மாதிரி. இங்கே வா நான் அடிச்சுதாங்க. எங்கே உள்ளே ஓட்டியா? ஆமாம், அப்போ இன்னும் உள்ள விடணும். இன்னொருலாம் வச்சுங்க ரைஸ். இதுங்க நாங்கள் விளையாடும் போது அவ்வளோ கோவம் வரல. இப்போ சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வரல எனக்கு. அப்போ சரியான கோவம் ஏற்றுறாங்க இவன். அப்படிக்கா ஓடுறது பேருக்கு தான் மைண்ட் கிராஃப்ட் தெரிஞ்சவங்க மாதிரி காமிச்சிக்கிறான். ஒரு மண்ணும் தெரில எனக்கு வருது பாருங்க கோவம். சீக்கிரம் ஓடுறாங்க, இங்கே தான் இருப்பான். அந்த ஸ்வாடு காலியாகி போச்சுடா. ஸ்வாடையும் காலி ஆகிட்டியா? இந்தா ஸ்வாடு போடுறேன், எடுத்துன்னு போயிட்டு வா. வெற்றி உனக்கு தான். முடிக்க போகிறேன். சாவி செத்துட்டான்டா, சீக்கிரமா. பரவாயில்லையடா, சாவடிச்சிட்டேன். பின்ன ஜட்ஜி செட்னா யார்? யானுக்கு என்ன தெரியும்? வேற மாதிரி கலக்கிட்டோம் பத்தல. இந்தா ஸ்வாடை பூடி. தெரியாமல் ஸ்வாடை அடிச்சிட்டேன்டா சார்ரா. நான் தெரிஞ்செடுப்பேன் சாவி. நீ ஏன்டா வேணும் பண்ணுற? அப்போ எனக்கு முடிச்ச அந்த சந்தோஷத்தில் எதுவும் நான் விட்டேன், இல்லைனா அடித்து சாவடிச்சிட்டு போயிருந்தேன். ஓகே, டைம் ஆகி போச்சு கைஸ். ஸோ உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் ஜீவா கேமிங் ஜோன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதனுடன் விடைபெறுவது நான் உங்கள் ஜேஜே அண்ட் ஜேஜிசெட். அவன் போயிட்டான், பட் இங்கே இருக்கான். நான் சேனல் தான் உங்களுடன் விடைபெறுவதுன்னு சொன்னேன், நானும் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், சொல்லிடுறா கொஞ்சம். கைஸ் மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் ஜேஜிசெட் அண்ட் நீ சொல்கிறா ஜே பாய் கைஸ். பாய், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கடா பாய் கைஸ். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.